செக்ஸ்ன்னு நம்ம சொல்கிறப்போ என்ன அர்த்தம்? ஒரு ஆணும் பெண்ணும் செக்ஸில் ஈடுபடுறதுக்கு முயற்சி பண்ணுறப்ப ஒரு ஆண் தன்னுடைய விருப்பத்தன்மை அடைஞ்ச ஆண் உறுப்பை பெண்ணுடைய ஜன உறுப்பை செலுத்தி மூமெண்ட் பண்ணணும். அதுதான். இப்போ சில டைம் என்ன ஆகும், சில ஆட்களுக்கு அது மாதிரி ஜன உறுப்பில் செலுத்த முடியாமல் போகலாம். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றேன். பேசிக் தான் சொல்கிறேன் நான். பட் பெஸ்ட்டு வந்து டாக்டர் செக் பண்ணி தான் தெரிஞ்சுக்கிறது. விருப்பத்தன்மை வரலாம், ஆனால் தேவைப்பட்ட அளவுக்கு ஸ்ட்ராங்காக எல்லாம் போகலாம். ஆங்கிலத்தில் ரிஜிட் எரெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தால் உள்ளே போகும். அது ஒன்று. ரெண்டாவது, இது காரணம் என்னன்னா, மற்றபடி உடம்பு நல்லா இருந்தால்தான் முதல்ல இரவில் ஒரு டென்ஷன் இருக்க முடியும், ஒரு பயம் பதக்கம் ஒன்றா இருக்கும். ஏன்னா முதல் முறை செக்ஸில் ஈடுபடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அந்த டென்ஷன்லேயே ஆண் பெருசானாலும் முழு ஸ்டிஃப்னஸ் வராமல் இருக்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது, பெண்ணுடைய ஜனன உறுப்பு எங்கே இருக்கு அதை கண்டுபிடிச்சி அது உள்ள தன்னுடைய ஆண் உறுப்பு செலுத்தணும். இதுக்கு டைம் எடுக்குது. இந்த மாதிரி தேடுறப்ப பெண்ணுடைய ஜனன உறுப்பு எங்கே இருக்குன்ட்டு அந்த டென்ஷன்லேயே பாதி இருக்கிற விருப்பத்தன்மை கொஞ்சம் டவுன் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெண்ணு கீழே படுத்து ஆண் மேலே வர்றப்போ லைன் ஆஃப் விஷன் எங்கே இருக்குது? அந்த பெண் முகத்து மேலே தான் இருக்கும். ஆனால் பெண்ணுடைய ஜனன உறுப்பு எங்கே இருக்குது? கீழ் பக்கத்துல இருக்கு, அடிவேர் கீழே. அது எப்படி தெரியும் ஆணுக்கு? இதெல்லாம் வந்து பாலியல் கல்வி சொல்லி கொடுத்து ஒழுங்காக சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லை ப்ரீமரிட்டல் கவுன்சிலிங் போயிருந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு தெரியும். அது தெரியாதப்போ இந்த ஆண் உறுப்பு எங்கேன்னு தெரியாமல் தடுமாடுறப்போ ஜனன உறுப்புள்ள செலுத்த முடியாது. அது ஒன்று. இன்னொன்று என்ன காரணம் இருக்குன்னா, பெண்ணுக்கும் பயந்தானே முதல்ல புதுசாக கல்யாணம் இருக்கு வரைக்குமோ என்னன்னு சொல்லிட்டு தன்னை 2 தொடைகளும் ரொம்ப டைட்டாக இறுக்கி பிடிச்சிருப்பாங்க. வஜைனிஸ்மஸ் ஒரு கண்டிஷன் இருக்குது. தொடையை மட்டும் இல்லை, தன்னுடைய பெண் ஜனன உறுப்பு இருக்குல்ல வஜைனா, அதோடைய சதை இறுக்கி பிடிச்சிருப்பாங்க. நான் இதுக்கு முந்தி சில வீடியோ சொல்லியிருக்கேன் வஜைனிஸ்மஸ் கண்டிஷன் பற்றி. வேணா அப்புறமா திருப்பியும் சொல்கிறேன். அந்த கண்டிஷன் இருந்தாலும் விருப்பத்தன்மை எப்படி இருந்தாலும் சரிதான், பெண்ணுடைய ஜனன உறுப்பில் உள்ள போகாது. இன்னொன்று ஃபோபிக் ஃபியர் ஆஃப் பெனிட்ரேஷன். அது என்ன ஆகும், இப்போ பயம், அவங்களுக்கு ரொம்ப பயம், அதிகமான பயம், எங்கே வலி வரப்போதோன்னு சொல்லிட்டு. அதனால் ஆண் முயற்சி பண்ணுறப்போ வேணாம்னு சொல்லுவாங்க, தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ எப்படி ஏற்பட்ட ஆணாக இருந்தாலும் அவருடைய விருப்பத்தன்மை நீடிக்காது. இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஆணுக்கு ஃபைமோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, முன்தோல் மேலே முடி இருக்கிறது. அது இருந்தால் விருப்பத்தன்மை சரியே இல்லாமல் அப்படி இருந்தாலும் முயற்சி பண்ணுறப்போ அந்த தோல் பின்பக்கம் இழுக்கிறதுக்கு வலி ஏற்பட்டு உள்ளே போகாமல் இருக்கலாம். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஊசியில் நூல் ஏற்றணும். அந்த ஊசி கண்ணு எங்கன்னு தெரிஞ்சால் தானே அந்த ஊட்டையில் நீங்கள் நூல் ஏற்ற முடியும். பெண்ணு ஜனவரப்பு எங்கே இருக்கேன்னு தெரியாது, பெண்ணுக்கும் தெரியாது ஆணுக்கும் தெரியாது. ஏன்னா யாரும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. நம்ம தப்புன்னு சொல்ல வரல, இருக்கிற விஷயம்தான் சொல்கிறேன். நம்ம சமுதாயத்தில் எந்த பெற்றோர்களும் தன்னோட குழந்தைகளுக்கு பாலியல் கல்வியை கொடுக்கறது கிடையாது. செக்ஸ்னா என்னன்னு சொல்லுறது கிடையாது, எப்படி இருக்குன்னு சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. ஜாதகம் பார்க்குறாங்க, எந்த மாதிரி கேட்டதை வேறு அப்ளை பண்ணோம், மண்டபம் எங்கே, அதெல்லாம் பார்க்குறாங்க தவிர தான் சொல்லிக் கொடுக்கறதே கிடையாது. அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன பிறகு அந்த ஆணும் பெண்ணும் 2 பேரும் ஒன்றா போய் டாக்டர்கிட்ட அவங்க சந்தேகத்தை இருந்தால் எடுத்து சொல்லி அதோட கிளாரிஃபிகேஷன் வாங்கிக்கணும். ஸோ அதனால் கவலைப்பட தேவையில்லை. இவங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணால் அதை கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பாங்க. இதுக்கு இதனால ஆண்மை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல வீடியோவில் வந்து ஆண்மை கிட்டத்தட்ட 14 அறிகுறி இருக்குது. விருப்பத்தன்மை வந்து பெண் உறுப்பில் ஆண் உறுப்பு போகலைன்னா அது மட்டும் ஆண்மை இல்லாத நிலைமை கிடையாது.